வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேன் கெப்பாசிட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கெப்பாசிட்டரோட டாப்பில் ஒரு சிலிக்கா மாதிரி ஏதோ இருக்குது. முதல்ல அதை நம்ம பிரேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டரில் ஒரு கிராக் விழுந்திருக்கு. உள்ளேருந்து ஏதோ லிக்யூடு மாதிரி வருது. அது என்னன்னு பார்க்கலாம். இது ஏதோ ஆயில் மாதிரி இருக்குது. இன்னும் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உள்ள எவ்வளோ ஆயில் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள நிறைய ஆயில் இருக்குது போல இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய ஆயில் வந்திருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை ஃபுல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஏதோ ஒரு மெட்டல் இருக்க மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைனையும் அந்த மெட்டலோட மேல் பகுதியில் ஒன்றையும் கீழ்ப்பகுதியில் இன்னொன்றையும் சோல்டரிங் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அந்த மெட்டலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மெட்டலை சில்வர் கோட்டிங் கொடுத்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அதுக்குள்ளே என்ன மெட்டல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னப்பா இது, சில்வர் பேப்பர் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. உள்ள நிறைய சில்வர் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது முழுவதும் சில்வர் பேப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்து இதை கட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம நினச்சது மாதிரியே இந்த முழு ரோலும் சில்வர் கோட்டிங் கொடுத்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தான். ஒருவேளை இந்த சில்வர் பேப்பர் தான் எலக்ட்ரிசிட்டி பவரை சேவ் பண்ணி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கெப்பாசிட்டரும் பேட்ரியை மாதிரி தான். ஆனால் பேட்ரி மாதிரி இதெல்லாம் கண்டினியூவாக கரண்ட்டை கொடுக்க முடியாது. கெப்பாசிட்டரில் இருக்கிற மொத்த பவரையும் ஒரு செகண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.